சொல்லுமா. ஆமா, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சொல்லு. எங்க வீட்டு பிரச்சனை தான் ஆண்டி, அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னம்மா பிரச்சனை? நானும் என் வீட்டுக்காரரும் தனியா கொடுத்துன்னு நடத்துறத அக்கம் பக்கத்துல சந்தேகப்படுறாங்க. புருஷன் பொண்டாட்டி தனியா இருந்தா ஏன் சந்தேகப்படணும்? புருஷங்கிறவரு காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆண்டி. ஆனா இருட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு விடியத்துக்கு முன்னாடியே போயிட்டா யார்தான் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? என் கல்யாணத்தை என் மாமியாருக்கு தெரியாம எங்க மாமனார் தான் நடத்தி வச்சாரு. அதனால என் வீட்டுக்காரரு அவங்க அம்மாக்கு தெரியாம வந்துட்டு போறாரு. காதலிக்கும் போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர விசாரிக்க முடியாது. ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிடுது. ஆனா கல்யாணம் பண்ணும் போதாவது தீர விசாரிக்க வேண்டாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெத்த தாய் கூட தெரியாம கல்யாணம் பண்றவன் நல்லவனா இருக்கவே முடியாது. சாதாரணமா பொண்ணுங்க வீட்டை பெருக்கிற தொடப்ப வாங்கினா கூட நல்லதா கெட்டதான்னு பெருக்கி பார்த்துதான் வாங்குவோம். ஆனா காலம் பூரா நம்ம கூட வாழ போற புருஷனை நல்லவனான்னு பார்க்க மாட்டோம். அப்படிதானே? இல்ல ஆண்டி, மாமியார் இல்லாத கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஒத்துக்கல. என் மாமனார் தான் என் வீட்டுக்காரி கொடுமைக்காரி பிடிவாதமானவ, உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அவகிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. அதை நம்பித்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். சரி, உங்க மாமனாரை கேட்க வேண்டியது தானே? கேட்டேன். அவரும் புள்ளி கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாளை கடத்திக்கிட்டே போறாரு. அக்கம் பக்கத்துல எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. ரவுடிங்க வேற ஆம்பளை இல்லாத வீடுன்னு தகராறு பண்றாங்க. ஒருவேளை அப்பாவும் பையனும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்களா? சேச்சே, அப்படிலாம் இருக்காதாண்டி. என் வீட்டுக்காரரும் மாமனாரும் ரொம்ப நல்லவங்க. மாமியார் என்ன கொடுமைப்படுத்துவாங்களோன்னு பயப்படுறாங்க. மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க. என்ன என் மாமியார் கொடுமைப்படுத்தினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டி. நான் மாமியாரோட சேர்ந்து வாழணும் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலயே என் தாயை எழுந்து தனிமையில கஷ்டப்பட்டவ. சரி நிலா, இன்னைக்கு சாயந்தரம் என் பையனுக்கு மீனாட்சி கல்யாண மண்டபத்துல நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நீ வரும்போது உன் புருஷனையும் கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டி. எந்த வழியில பாருங்க, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க. நீங்க ராமசாமி என்ன என்ன ஆயிரு? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாமே. நீங்க பொண்ணோட தோப்பினார் மாப்பிள்ளையோட தோப்பினார் 2 பேரும் அழிச்சுன்னு வந்துருங்க. அழகு அக்கா, எங்கடா போயிட்ட? அசோக் எங்க? இன்னும் வரலையா? இன்னும் வரலையா? உங்க மாமா எங்கடா? அவர் எங்க போயிட்டாரு? சீக்கிரம் போய் எல்லாரும் கூட்டு போ. அம்மா வந்துருங்க. பாத்தியா வந்துருங்க. அக்கா கூப்பிடுறாங்க. சம்பந்தி கூப்பிட்டீங்களா? எங்க போயிட்டீங்க? சித்தப்பா, அவரை கொண்டு போய் மேடையில உட்கார வைங்க. என் பொண்ணு டென்ஷனா இருக்குல்ல, போங்க ஐயா. வாங்க வாங்க போங்க. வேற காணோம். வாங்க அம்மா. எங்க போயிட்டீங்க? சேர் கடியில ஒளிஞ்சிருந்தாரு. சேர் கடியிலையா? அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஆமா, இது என்ன வேஷம்? பட்டு வச்சு பட்டு சட்டை எங்க? பட்டு வச்சு கல்யாணத்தனே கட்டிட்டேன். கல்யாணத்தை கட்டிட்டீங்களா? இல்ல, இது நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணத்தனே கட்டிக்கணும். ஓ, உளறாதீங்க. போய் கட்டிட்டு வாங்க. சரி, பேசி எல்லாம் கட்டிட்டு வரதுக்கு நேரம் இல்ல. வந்து உட்காருங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரம் போச்சுன்னா நிச்சயதார்த்தம் பண்ண முடியாதுன்னா நிதானமா கட்டிட்டு வரேன். போய் இழுத்துட்டு போய் மேடையில உட்கார வை. போங்க. வாங்க மேடையில. வாங்க. வாங்க போங்க. அங்க 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 உட்காருங்க. வாங்க. நேரம் போகுதுங்க. ஏய், எங்கடா அவரு? இங்கதான் வந்தாரு. நீ தானே கூப்பிட்டு வந்த? இங்க போனாரு. இல்லைங்களோ? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? குடிச்சிட்டு உட்கார வைடா. இங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்டிருந்தேன். அதான் கரெக்டா கட்டிட்டு வாங்க. கட்டுனேன். உட்காருங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க போறேன். எல்லாரும் அமைதியா கேளுங்கோ. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் மத்தவா தும்மினா பரவாயில்ல. பிள்ளைய பத்த தோப்பனா நீங்களே இப்படி அவசகுணமா தும்மினா இப்படி? தும்மல் எல்லாம் சொல்லிட்டா வரும். ஏதோ வந்துடுச்சு. அவசரம்னா ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். என்னம்மா, என்ன ஆச்சு? அப்புறம் ஏன் கத்துன? ஏமா அவசகுணமா ஐயோன்னு கத்துற? ஏன் அவசரமா ஒரு பொண்ணு கத்துது? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல போல இருக்கு. இல்ல, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், இழுத்துட்டு போய் தனியா உட்கார வைடா. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். என்ன சம்பந்தி?
நல்ல நேரம் போயிருச்சுன்னா எப்படி தேதி குறிக்கிறது? குறிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. குறிச்சதுக்கு அப்புறம் குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால ஸ்டாப் பண்ணேன். பொண்ணுக்கு எவ்வளவு சீர் பண்ணுவீங்க? இது என்ன புது குழப்பமா இருக்கு? சம்பந்தி, இப்ப நாங்க எவ்வளவு வேணாலும் போட தயாரா இருக்கோம். அந்த அம்மா எதுவுமே வேணாம்னாங்களே. அட அவங்க பெருந்தன்மை அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னங்க இது? நான் எப்ப சீர் கேட்டேன்? கட்டின புடையோட வந்தா பொருள் நான் தானே சொன்னேன். அதானே. ஏன் இப்படி குழப்பம் பண்றீங்க? ஒண்ணும் குழப்பலாமா? பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேரும் நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு கை எழும்போது என்ன பேசினா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் சீர் வேணாங்கிறாங்க? மாப்பிள்ளைக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும் போது இருக்கு, பெரிய வியாதி இருக்கும் போது பேசுறாங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்தா அப்படியே வேண்டாம். ஆமாடா. கேளுங்க. நீயே கேளுடா. 1000 பவுன் கொடுங்க. 1000 பவுனா? ஏய், குழப்பம் வரீங்க 2 பேரும் கீழே இறங்குங்க. நகை என்னன்னு தெரியாம வாங்க இப்படி. நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் காரணமாகிய அசோக்குக்கும் நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குங்க. வாய மூடிட்டு இருக்கியா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல பையன் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இழுத்து அடிக்கலாமேன்னு பார்த்தேன். அவ எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை இல்லாமையா? வந்து அவனுக்கு பொண்ணு பிடிக்காம போயிடுச்சுமையே. நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் அந்த காலமா. இப்ப எல்லாம் பசங்க கண்ட விட்டு கண்ட தவறானுங்க. நம்ம பையன் பர்சனாலிட்டியா இருக்கான், வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கான். யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியன்ட்டு உனக்கு தெரியாம அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிருக்கலாம். அது தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவியன்னு பொண்ணை அவன் தனியா குடித்தன கூட வச்சிருக்கலாம். பெங்களூர்ல இருந்து அவங்க பாட்டி கூட வந்து சேஃப்டிக்கு இருக்கலாம் இல்லையா? கல்யாணமே பண்ணி வச்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நாளைக்கு நீ சந்தேகப்படலாம் இல்லையா? அதுதான் சேஃப்டிக்கு சொல்லி வச்சேன். என்னடா சொல்றாரு இவரு? எனக்கு என்னமோ மாமா சொல்றது சரின்னு படுது. ஏன்னா இந்த காலத்து பையங்களை நம்ப முடியலையே. நிச்சயமா என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஆண்டி கூப்பிடுறாங்க. உங்களை யாரும் ஆண்டி கூப்பிடுறாங்க. புதுசா இருக்கு. இவன் உன் புருஷனா? ஆமா ஆண்டி, இவர்தான் என் புருஷன். ஆண்டி, என் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அடிக்கிறதுக்காக இல்ல. உன் புருஷங்கிறதுக்காக நான் அடிக்கல, என் பிள்ளைங்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன். இவரு உங்க பிள்ளையா? ஆமா, நேத்து வரைக்கும். அம்மா என்ன நடந்ததுன்னா? வாயை மூடுங்க. அம்மா அம்மா, ஆண்டி, அப்பா ஆண்டி, நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நான் யாரையும் பார்க்க விரும்பல, என்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆண்டி, அம்மா இந்த மாசம் சாலரி. உட்காருப்பா. அம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏப்பா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன், உனக்கே ஆசீர்வாதம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சுமா. நீங்க வராது ஒண்ணுதான் போறேன். என்னடா அது கையில கங்கணம்? தரகர் பொண்ணுங்க போட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குது நீயே சொல்லு. ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உனக்கு அவசரம் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அது இல்லம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா. கொஞ்ச நாள்னா எப்படா? சீக்கிரமா சொல்றேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. உங்க யார் முஞ்சிலும் நான் முழிக்க தயாரா இல்ல. செஞ்சு நான் சொல்றது கேளு. Stop it. என்ன கேக்குறது? எனக்கே தெரியாம என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உங்களுங்கிற அவ வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறதுனால எது வேணாலும் செஞ்சிடலாமா? அனாவசியமா ஆத்திரப்படாதமா. என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறிய, எதுக்காக பண்ணி வச்ச? பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன் போடுற, ஏதோ மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. என்னைக்கு எங்க அம்மா உனக்கு பண்ண கொடுமையை நினைச்சிட்டு எனக்கு ஒரு மருமக வத்துக்கிறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? வரப்போற மருமகளை நீ குடும்பப்படுத்த போறேன்னு தானே அர்த்தம்? நான் குடும்பப்படுத்த போறேனா? ஆமா, நீ அவளை குடும்பப்படுத்துவ. அந்த கோபத்தை அவன் என் பிள்ளை கிட்ட காட்டுவா. ஒரு என் பிள்ளை என்ன ஆவா?
என்ன மாதிரி அவனும் காலம் முறை கையை கட்டிட்டு அவனும் பொண்டாட்டி முன்னாடி நிற்பான். இது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் கட்டுப்பாட்டுல இருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தேன். அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து காதலிக்க வச்சேன். ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ரொம்ப புத்திசாலி. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா என்னோட மனசை புரிஞ்சுக்காமலே என்னோட எவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க புரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு மருமக வரட்டும்னு தான் சொன்னேனே தவிர என்னைக்காவது அவளை நான் கொடுமைப்படுத்துவேன்னு சொன்னேன்னா